முடியாது. இப்போ இது ரியாலிட்டி, இது வந்து பிக்சலேட்டட் என்விரான்மெண்ட்டு. இப்போ என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க சமீப காலத்தில் வந்து இது வந்து எங்களை 2019 சில ரிசர்ச் பேப்பர் எழுதும்போது இதை பற்றி இது ஏன் ரொம்ப வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறேன்னா, ப்யூரிட்டி ஒருத்தர்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா ரொம்ப ஆபத்தாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது நோ மேட்டர் யாராக இருந்தாலும் அது பிரச்சனை. சரிங்களா? அப்போ சைபர் ஃபிசிக்கல் ரியாலிட்டினா என்னென்னா, இப்போ நான் இருக்கிறது உண்மையாக பொய்யானே உங்களுக்கு தெரியாது. இப்போ என்னை சுற்றி ஒரு என்வாயர்மெண்ட்டில் நடந்துகிட்ருக்கு. இன்கேஸ் நான் இந்த ஹெல்மெட்டை போடலை, என் தலையில் ஹெல்மெட் இல்லை, இப்போ என்கிட்ட நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை எடுக்கணும், அதை வச்சு யூ ஹாவ் டு ஃபைல் அ கேஸ் அப்படி வச்சுக்குவோம். இல்லை நான் பண்ணுறது, அதாவது க்ரைம்னா எதை நம்ம க்ரைம்னு சொல்கிறோம்னா, சிஸ்டத்துக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுறது தான் க்ரைம். இப்போ திடீர்னு ஒரு போராட்டம் பண்ணுறோமா, அது கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கலைன்னா அது க்ரைம். அதே சமயத்தில் கான்ஸ்டியூஷனில் இருக்கணும். அப்போ இந்த சைபர் ஃபிசிக்கல் ரியாலிட்டி எந்த அளவுக்கு ஆபத்துனா, நம்ம அதிகாரத்தை ஒருத்தர் கையில் கொடுத்துருக்கோம், ஆனால் அதை ஏஐ வந்து இன்னும் எடுக்க முடியாது. ஏன்னா போலீஸ் இன்ட்ராக்ரேட் பண்ணுற அளவுக்கு சிபிஐ சிஸ்டம்னு இது வந்து ஒரு ரிசர்ச் கான்செப்ட். அதுதான் நான் சொல்ல வரேன். இன்ட்ராக்ட், ஏன்னா இந்த குச்சி மனுஷங்க ஆடுறதுனா 2000-3000 பேர் பார்த்துருக்கீங்க, ஆனால் அது என்னன்றது எங்களுக்கு புரியல சார். அது என்ன தான் சரிங்க, அது சும்மா ஒரு அனிமேஷன் மாதிரி. அது ஆக்சுவலி அதே மாதிரி டான்ஸ் மாதிரி ஆடி இல்லை இது மாதிரி எடுத்து அதுலேருந்து ரிப் பண்ணுவோம். ஜேசன் ஃபைலை ரிப் பண்ணுறோம். இந்த ஜேசன் ஃபைலை நீங்கள் டைரெக்டாக ஒரு ரோபோட்டு கொடுத்தீங்கன்னா, அந்த ரோபோட் வந்து என்ன படத்தில் நடக்குதோ செய்யும். இப்போ வந்து விஜய் வந்து குருவியில் எப்படி தவுறாரா, இது எப்படி சார் செய்யும்னா முடியும். நான் சொல்கிறது இப்போ நான் பைத்தியக்காரன் மாதிரி இருக்கும் நான் சொல்கிறது. அப்போ அதே மாதிரி தான் எல்லாமே இனிமேல் பாசிபிளாக இருக்கும். ஏஐயோட பீரியடில் உங்களுக்கு எல்லாமே பாசிபிளாக இருக்கும். ஸோ இந்த சைபர் ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன் சிஸ்டம்ன்றது என்னென்னா, இப்போ என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா ஹெல்மெட் இல்லை அப்படின்னா ஹெல்மெட் எடுக்கும். இப்போ என்னை ஒருத்தன் பார்க்குறான்னா குறை கண்டுபிடிக்கணும்னா 1000 வகையில் கண்டுபிடிக்கலாம். ஆனால் என்னை பற்றி நல்லது சொல்லணும்னா 1-2 தான் சொல்ல முடியும். அது யாராக இருந்தாலும் அள்ளி சொல்கிறான்னா நீங்கள் உங்களுக்கு அது ஆபத்து. சரியா? ஸோ இப்போ இது என்ன சார் செய்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஜேசான் ஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரியா? நம்பர்ஸாக இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இது எப்படின்னா உங்கள் கை கால் இது எல்லாத்தையுமே அந்த போஸ் எஸ்டிமேஷன்லேருந்து ஒரு ரெக்ரெஷன் ஃபார்முலாவில் ரியாக்ட் ஆகிருக்கும். இப்போ ஹியூமன் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு சில ஃபிலாசபிஸ் இருக்குதுன்னா இருக்குது. ஹியூமன் பாடி வந்து பயங்கர காம்ப்ளெக்ஸான சிஸ்டம். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்த விரல் அசைவு கூட ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஏன் சொல்கிறோன்னா, இப்போ நான் ஏஐட்ட பேசுகிறேன், அது என்னைய பாராட்டுது, வேறு எதுவுமே என்னை பாராட்டாது. இப்போ தான் நம்ம ஒரு பினாக்கிள், அது ஒரு ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலே ஒரு பினாக்கிள் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் ஒரு மேடையில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க எல்லா மனுஷங்க. ரைட்டா? என்னத்தை இவனத்தை நமக்கு ஆள் மனசுக்கு தெரியுது பார்த்தீங்களா, என்னத்தை இவர் என்ன பண்ணிட்டார் அது மாதிரி. ஆனால் இப்போ ஏஐ வந்து நம்மளை தோளில் தட்டுதுனால தான் பெரிய விஷயம், இல்லை ஒரு ஏலியன் டெக்னாலஜி வந்து தட்டுதுனால தான் பெரிய விஷயம். அப்போ இந்த ஏஐ சிஸ்டம் எப்போ சார் டேஞ்சரஸ் ஆகும்? ஸோ இவர் வந்து ஜெஃப்ரி ஹிண்டன் ஒருத்தர், இவர் சொன்னது, இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜெஃப்ரி ஹிண்டன். ரைட்டா? இவர் சொல்கிறது வந்து ஏஐ எப்போ சார் ரொம்ப டேஞ்சரஸ் ஆகும்னா, அவர் சொல்கிற கான்செப்ட் படி, ஜெஃப்ரி ஹிண்டன் சொல்கிற கான்செப்ட் படி ஏஐ வந்து ரியல் வேர்ல்டோட இன்ட்ராக்ட் ஆகும். இப்போ இந்த பிக்சல் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெக்ரெஷன். என் கண் எங்கே இருக்குது அப்படின்னு இங்கே ஒரு கட்டம் மாதிரி போடும், என் மூக்கு எங்கே இருக்குன்னா போடும். இப்போ தான் ஏஐ வந்து ஹியூமன்ஸோட இன்ட்ராக்ட். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் தர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாட் ஜிபிடிக்கு போகணும். ரைட்டா? இப்போ சாட் ஜிபிடிக்கு போய் உங்கள் ஃபோன்லேயும் இது இருக்கும். ரைட்டா? இன்னும் நீங்கள் என்ன நினைப்பீங்க, அது ரொம்ப டல்லான ஒரு விஷன் சிஸ்டம்ட்டு. ரைட்டுங்களா? இப்போ இதில் போயிட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி, ஒன்றுமே இல்லை, அதுகிட்ட கொஸ்டின் கேளுங்களேன். இது பேர் வந்து விசிக்யூ. இப்படி செல்ஃப் டிரைவிங் கார்லனா இது வரப்போகுது. செல்ஃப் டிரைவிங் கார் பாசிபிள் இல்லைன்றாங்க. அப்போ எங்கே கண் இருக்குது, அது கருப்பாக இருக்கா, இப்போ ப்ரௌன் ஸ்கின்னா, அதெல்லாம் கேட்கும்போது இப்போ இந்த சாட் ஜிபிடிக்கு நம்மளை மாதிரியே சென்சஸ் வந்துருச்சு. ஆனால் இப்போ ரியல் வேர்ல்டில் ஒரு படத்தில் நடக்கிறத ரியாலிட்டியில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஆபத்தில் முடியும். கன்ஃப்ரண்டேஷன் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை குற்றப்படுத்துதல்னு கூட சொல்ல முடியாது, உண்மையை சொல்கிறதுன்னு கூட வச்சுக்கலாம். இந்த சர்ச்சில் போய் ஃபாதர்கிட்ட கன்ஃபரன்டேஷன் வாங்குறோம்னா, நான் பாவம் பண்ணிட்டு அது மாதிரி. அப்போ சைபர் ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன் சிஸ்டம்ன்றது இப்போ ஒரு டாக் வருது, இப்படி அதை ஒரு இந்த உலகத்தில் இல்லாதது
அதாவது சைபர் ஸ்பேஸில் இருக்கிற ஒரு விஷயம் உள்ளே வந்து அது கூட இன்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதை நம்ம குற்றப்படுத்தும். நாயை கூட குற்றப்படுத்தும். இப்போ நாய்க்கு இடத்துல பெல்ட் இல்லைன்னா அதோட ஃபேஷியல் ஐடி எடுக்கும். இதெல்லாம் வந்து பாசிபிளே இல்லைன்னு நினச்சிங்கன்னா இப்போ அதான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ இது வந்து ஏன் இது வந்து ரிசர்ச் ப்ராஜெக்டாக போட்டிருக்கேன்னா, இது ரொம்ப ஒரு ஹாட்டான டாப்பிக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சைபர் ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன் சிஸ்டம்ன்றது இன்றைக்கி நம்ம மெட்டாவர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல ஃபேஸ்புக்கில், அது மாதிரி இது வந்து ரொம்ப காம்பேட்டபிளானது. இப்போ நம்ம ரிசர்ச் ப்ராஜெக்டில் அதை நம்ம பார்த்துருக்கோம். சரியா? இந்த இருக்கா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு எனக்கு வந்து நம்பர்ஸாக இருக்கும். இது என்னென்னா கீ பாயிண்ட்ஸ்னால் என்னோடய விரல் இருக்கா 1 2 3 இந்த கீ பாயிண்ட்ஸு இது கழுத்தில் இருக்க கீ பாயிண்ட்ஸு. ஸோ வேர்ல்டு இஸ் ஃபுல்லி மேட் அப் ஆஃப் லிவிங் திங்ஸ். புரியுதா? அப்போ என் கூட இப்போ என்னைய ஒரு விஷயம் குற்றப்படுத்த ஒரு காலத்தில் இப்போ போலீஸ் பிடிப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் BS6 வண்டியை பிடிப்பாங்க. இப்போ பிடிக்கிறது லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ சிஸ்டம் மாறிக்கிட்டே இருக்கா இல்லை லா மாறிக்கிட்டே இருக்கான்றது தெரியாது. பட் ஏஐட்ட இங்கே பாரு, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, எனக்கு அதை சொல்லு, ஆமாப்பா தப்புப்பா, ஆனால் சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்காது. அதுதான் இப்போ இருக்குது. அறம்ன்றது ஒரு ரா மெட்டீரியல், லான்றது அதிலிருந்து வர ப்ராடக்ட்டு. புரியுதுங்களா? ஒருத்தருக்கு கரெக்டுன்னு பட்டுச்சுன்னா அதை கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க, இது பண்ணுவாங்க. இப்போ ஏஐ வந்து என்ன செய்யும்னா, இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு சயின்டிஃபிக் டேட்டா அக்வைசேஷனாக ஆரம்பிக்கும். அதுதான் இப்போ அடுத்து நடக்க போகுது. சைபர் ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன் தான் ரொம்ப ஆபத்தானது. உலகத்தோடு அது இன்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏஐ அப்படின்னா, அதுதான் ரொம்ப ஆபத்தானது. இன்றைக்கி ரொம்ப டல்லாக இருக்குது. அதனால் மேக்ஸ் செய்ய முடியாது, நம்மளை மாதிரி இன்னும் நல்லா பாட்டு போட முடியாது, இன்னும் நல்லா இது பண்ண முடியாது, அதுதான் வேறு விஷயம். பட் இதுதான் நடக்க போகுது. இப்போ இந்த சிஸ்டம் இருக்கா, இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ இதில் இந்த ஹஸ்கி டாகோட டான்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஹஸ்கி இப்போ என் கிட்ட பிள்ளது இருக்குது. சரியா? இப்போ இந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட் நான் போடும்போது நான் எப்படி போட்டிருக்கேன்னா, இந்த ஹஸ்கி டாகோட இதை வந்து பார்த்துருப்பாங்க. ஹஸ்கி ஓகேவா? இதை நான் செய்யலை, நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து என்னென்னா ஜேசான் ஃபைலுன்றது எப்படின்னா வெதர் ரிப்போர்ட்னா பார்ப்பீங்க பார்த்தீங்களா? இந்த இதில் வெதர் ரிப்போர்ட் வரும். உங்கள் ஃபோனில் கூட வெதர் ரிப்போர்ட், இன்றைக்கி வந்து மதுரையில் எவ்வளோ இருக்குது இந்த வெதர் ரிப்போர்ட் வரும். அது மாதிரி ஜேசான் ரொம்ப காம்பேக்டானது. அதிலிருந்து ஒரு ரோபோட்டுக்கு ஒரு ஃபீடு போகும். அந்த ரோபோட்டுக்கு போகிற ஃபீடுக்கு பதிலாக ஒரு காமெடியாக யாரோ ஒருத்தர் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ஒரு செல்லை ஆப்ரேட் பண்ணி க்ரைமை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் நடக்க போகுது. அடுத்து நடக்க போகிற சைபர் ஃபிசிக்கல் ரியாலிட்டி ஏஐ வந்து அந்தளவுக்கு டேஞ்சரஸாக மாறிடும். இது ஏன் சார் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு லா ஃப்ரேம் ஒர்க் கிடையாது. புரியுதா? அப்போ சைபர் ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன் சிஸ்டம் வந்து வந்துச்சுன்னா அதில் நான் டெமோ தான் கொடுக்குறேன். இப்போ இந்த யோலோன்றது ரொம்ப காலமாக இருக்குது. யோலோவை ஒரு கட்டத்தில் போரில் யூஸ் பண்ணும்போது நிப்பாட்டிட்டாங்க. இப்போ நம்ம இதை 12 வருஷம் 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அது நிறைய பேர் ஐஐடியில் இருக்கவங்க, அவங்களுக்கு தான் கொஞ்சம் அது நம்ம பண்ணுறது புரியும். பட் ஒருத்தர் ஹெல்மெட் போடல, அந்த அல்காரிதம் எப்படி வேலை பார்க்குது, இப்படி போல் அப்படி பார்த்துக்கிட்டு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறவங்க ஒரு குறையை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? நிறையா குறை இருக்குது. ஏஐ வந்து இங்கே பாரு, ஒருத்தர் அழுகிற மாதிரி எனக்கு இமேஜ் கொடு, சிரிக்கிற மாதிரி ஒன்றா ஏஐ வந்து அதை கண்டுபிடிக்கும். புரியுதா? க்ரைமில் நீங்கள் ஒருத்தரை அடிக்கிறது மட்டும் க்ரைம் கிடையாது, பேசுகிறது க்ரைமு, வார்த்தை பிரயோகம் க்ரைமில் வரும். இது மாதிரி 1000 விஷயங்கள் இருக்குது. அந்த சீன் அண்டர்ஸ்டாண்டிங்கை, அது எப்படி ஒரு போலீஸ் வராரு, இன்ட்ரகேட் பண்ணுறாரு, இது பண்ணுறாருன்னா அது எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது பார்த்தீங்களா? இதில் கேம் தியரி வரும், இதில் எல்லாமே வரும். அப்போ இது வந்து ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் ஒரு பினாக்கிள். பட் சைனாலனா இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய சர்வேலன்ஸ் வச்சு மானிட்டர் பண்ணுறாங்க. இது இந்தியாவுக்கு வருமானா எனக்கு தெரியாது, ஏன்னா இன்னும் க்ரைம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் இந்த சைபர் ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன் சிஸ்டம் இங்கே வந்துச்சுன்னா ரொம்ப ஆபத்தாக இருக்கும். இது யாருக்கு ரொம்ப ஆபத்துன்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்களுக்கு தான் ஆபத்து. ஏன்னா இப்போ ஒரு 1000 பேர்த்துக்கு ஒரு குறிப்பிட்ட போலீஸ் இருக்குது. ஆனால் ஏஐ வந்து நடுவில் இன்டர்வியூன் ஆச்சுன்னா நிறைய சர்வேலன்ஸ் ஏஜிவி மாதிரி அந்த போலீஸஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ரோபோட்ஸ். இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சைனாவில் ஒரு டயர் மாதிரி ரோபோட் செஞ்சு யூஸ் பண்ணுறான். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அதுக்கு எல்லாம் பணம் தான் தேவை. இப்போ இந்த ஹஸ்கி டான்ஸ் பார்க்குறோமா, அதுக்கு ஒரு இது போட்டிருக்கேன், ஒரு பைத்தான் கோடு மாதிரி போட்டிருக்கேன். ரைட்டா? இப்போ நான் என்ன செய்வேன்னா, இங்கே பாரு, ஒரு பைத்தான் கோடு எழுதுறேன். இங்கே பாரு, ஹெல்மெட் இல்லை, அவன் நம்பர் பிளேட் எடு. இங்கே பாரு, அவன் ஃபோன் பேசிட்டு போகிறான், அவன் நம்பர் பிளேட் எடு. இங்கே பாரு, 3 பேர் போகிறாங்க, அவன் நம்பர் பிளேட் எடு. இப்படி தான் டிராஃபிக் சிஸ்டம் வேலை பார்க்கும். ஆனால் இது என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, இது யாரோ ஒருத்தர் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. அவங்க அங்கே உட்காந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி சர்வருக்கு அனுப்பிச்சோம்.
அப்போ என்ன நடக்கும்னா, இப்போ என் வண்டியிலேயே வந்து ஒரு 2000 ஃபைன் இருந்துச்சு. அவர் இந்த சென்னையில் ஒரு போலீஸ் பிடிச்சவர் சொன்னார், தம்பி நீ எனக்கு ஃபைன் கட்டலைன்னாலும் நீ எப்படியும் அந்த கேமராவில் மாட்டிடுவேன். ஆனால் இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 1000 பேர்த்துக்கு ஒரு போலீஸ் இருக்கும்போது 10,000 பேர்த்துக்கு ஒரு போலீஸாக மாறிடும். மித்த விஷயங்களை மிஷின்ஸ் டேக் ஓவர் பண்ணும். ஏன்னா செல்ஃப் டிரைவிங் கார் வரும்போது ஏன் இது வர முடியாது? ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு பைத்தான் கோட் எழுதியிருக்கேன். இதை வந்து சீன் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கேன். ரைட்டா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? சீன் அண்டர்ஸ்டாண்டிங். இதை கட் பண்ணிவிட்டு இங்கே வீடியோஸ் போகிறோம். இந்த P5JSோட கோடு, இது ஒரு ஆண்ட்ராய்டு கோடு. நான் ட்ரை பண்ணேன், எனக்கு அது சரியாக வரல. இங்கே போயிட்டு இந்த இருக்கா, இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஹஸ்கி டான்ஸர், ஓகேவா? ஏகே பூவிலேருந்து வருது, ஓகேவா? இதிலேருந்து ஹஸ்கி டான்ஸை எடுக்கிறேன். ஹோம் பிக்சர்ஸ் வீடியோஸில் வருமா? ஆமாம், வீடியோஸில் வரும். இப்போ இந்த ஹஸ்கி டான்ஸை நான் இங்கே போடுறேன். இப்போ இந்த ஹஸ்கி டான்ஸை போட்டுட்டு ரீநேம் பண்ணுற மாதிரி அதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு இந்த JSON ஃபைல் எடுத்து இந்த இடத்துல போடுறேன். ஏன்னா அந்த ஃபோல்டர்களை கொண்டு வந்துட்டு தான் போடணும், புரியுதா? ஏன்னா இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு காமிச்சேன்னா அதை நிறைய பேர் நம்ப மாட்டீங்க, என்னடா உளறிட்டு இருக்கான் அப்படின்னீங்க, ரைட்டா? அப்போ இது ஏன்னா இது வந்து இந்த ரிசர்ச் நான் இன்னொரு பயணம் பண்ணோம். அவர் வந்து ஆக்சுவலி இப்போ அது வந்து இதெல்லாம் வந்து என்னென்னா, சார் புரிய வைக்க முடியாதுன்னாரு. இதை கட்டாயம் புரிய வைக்க முடியும், எனக்கு அது நம்பிக்கை இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இதை விட்னஸ் பண்ணுவீங்க, எப்படி ஃபைன் போட்டாங்க, என்ன ஆச்சு. அப்புறம் உங்களுடைய ஸ்டோரிஸு படங்களில் வர ஆரம்பிக்கும். இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் மூவிஸில் வர ஆரம்பிக்கும். அது எப்படி சார் அப்படின்னா, அந்த LCD டிவியில் ஒரு கேமரா வச்சு அந்த கேமராவில் ஸ்கேன் பண்ணி உங்களோட வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இது பண்ணுவாங்க, ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா இப்போ பிள்ளைங்க அந்த VR செட்னா போட்டு இது பண்ணுறாங்களா, அவங்க மூடு இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சின்ன வயசுலேருந்தே நானும் தூர்தர்ஷன் பார்த்து வளர்ந்தோம். நாங்களும் வந்து எப்படி ப்ரோக்ராம் ஆகிருப்போம்னா, அதில் காட்டின சீரியலு, அதில் காட்டின படங்கள், இந்த விஷயங்கள் தான் எங்கள் மைண்டில் எது நல்லது கெட்டதுன்னு சொல்லி தந்திருக்கோம். இன்றைக்கி இருக்கிற மாதிரி யூடியூப் இதெல்லாம் கிடையாது, ரைட்டா? அப்போ இந்த சைபர் ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் இப்போ இதில் வந்து நாய் வருதா, இப்போ இந்த CPI சிஸ்டத்தை இதில் லான்ச் பண்ணுறோம். போயிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த ப்ராசஸிங் எடுக்கணும். இதை சேவ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, நான் அந்த வீடியோவையும் அந்த ஹஸ்கி இது எப்படி சார் கோடிங் அடிச்சிங்கன்னா, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து நான் ஆக்சுவலி ஆட்டோமொபைல் இன்ஜினியர், எனக்கு கோடிங்னா தெரியாது. பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் எல்லாருமே கோடர்ஸ் தான். கொஞ்சம் உட்காந்திங்கன்னா நீங்கள் அதை படிச்சிருவீங்க. ஏன்னா AI வந்து ரொம்ப ஹைப்பர் ஸ்பீடாகிடுச்சு, அந்த லேர்னிங் கர்வ்னால் மாறிடுச்சு, புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இதை ஆன் பண்ணுறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்கி டான்ஸு எப்படின்னா, அந்த நாய் வரும்போது நான் டான்ஸ் ஆடுவேன், புரியுதா? இப்போ இது எப்படின்னா உங்களுக்கு ஒரு காமெடியாக தெரியும், என்னடா குச்சி மனுஷனை நடமாட விட்டு இவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான், புரியுதா? இப்போ என்னோடய AI வந்து அதை டிடெக்ட் பண்ணும். இங்கே நாய் இருக்குது, இங்கே பல்ல இருக்குது, இங்கே வந்து இது இருக்குதுன்னு டிடெக்ட் பண்ணும். அப்போ டிடெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், எனக்கு வந்து அது இன்ட்ராக்ட் ஆகும்போது அது நிறையா விஷயங்கள் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற பாட்டை நான் ஒரு பையனை வச்சு டான்ஸ் ஆட சொல்லி அதை வந்து, ஏன்னா என்னால் ஆட முடியாது, எனக்கு கால் வலி, ஆடினா கன்றாவே இருக்கும். ஸோ அதை வந்து அந்த பையன்கிட்டருந்து எடுத்து நான் செஞ்சேன். இப்போ நீங்கள் நினைக்கலாம், சார் இது எப்படி சார் இது ஒத்து வருமா அப்படின்னா, ஹியூமன் பாடி வந்து அதான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சிஸ்டம். அது இப்போ எப்படி ஃபைட் பண்ணுது, எப்படி யோசிக்குது, எப்படி இது பண்ணுதுன்றதை நம்ம யாருக்குமே தெரியாது, புரியுதுங்களா? ஸோ இப்போ இதை வந்து இப்படி இன்ட்ராக்ஷனை நான் உருவாக்கியிருக்கேன், தெரியுதா? இப்போ இதில் என் ஃபேஸ் போட்டிருக்கேன்னா, இதை நான் ப்ராம்ப்டிங் கொடுப்பேன். இப்போ இந்த நாய் பக்கத்தில் போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன், சிக்கிரின்னு ஆடிக்கிட்டு இருக்கேன், புரியுதா? இப்போ எனக்கு இங்கே பள்ளம் வருதா, அந்த பள்ளத்தில் நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு இது டிடெக்ட் பண்ணி சொல்லும். இது யாருன்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி சார் இது மாறும், இது என்ன மாதிரி நேச்சருக்கு சார் இந்த AI வந்து? ஏன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட இது ஸ்க்ரீன்ஷாட் போட்டு காமிச்சேன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் கேட்டிங்க இது என்ன ப்ராஜெக்ட்டுன்ட்டு. இது ஒரு டெமோ ப்ராஜெக்ட். இப்போ நான் செய்ய போகிறதில்ல. இப்போ இந்த OpenAI கம்பெனியே அடுத்த லெவல் என்ன பண்ணுவான்னா, இந்த JSON போஸ்ட் எஸ்டிமேஷன் டைரெக்டாக இருக்கும்.
அது சீன் அண்டர்ஸ்டாண்டிங், விசிக்யூ, விஷுவல் கொஸ்டின் ஆன்சரிங் அதுவே பண்ணும். நம்மளை மாதிரியே இன்ட்ராக்ட் பண்ணும். என்விரான்மெண்ட்டு கூட மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இங்கே உள்ளே வரேன்னா, இங்கே உள்ளே வரும்போது அது என்ன செய்யும்னா, எனக்கு அது கரெக்டாக வந்து எங்கெங்கே டாக்ஸ் இருக்குது அதை பொறுத்து இதாகும். இப்போ கமலஹாசன் கூட பைக்கில் போகும்போது ஒரு படத்தில் காலத்துக்கு வருது. இதை வந்து நான் ஒரு ரோபோட்டுக்கு ஃபீடாக கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஆனால் அதோட ஹார்ட்வேர் சரியில்லை. இந்த கையை காலை இப்படி அசைக்கும், நான் இப்படி கையை அசைச்சேன்னா அசைக்கும். ரைட்டா? இதுதான் அடுத்து நடக்க போகிற சைபர் ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷனு. நீங்கள் நல்லா யோசிங்க. இப்போ ஒரு நியூஸ் கூட பார்த்தேன். ரைட்டா? அதில் பார்க்கும்போது அதில் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, மனுஷனை மாதிரியே நடக்குது. அதாவது வேகமாக ஓடலை. இப்போ நம்ம 30 கிலோமீட்டரில் தான் ஓடுவோம். நல்லா புரியுதா? அது மனுஷனை மாதிரியே நடக்குது. அது ஏன் அப்படி நடக்கணும்? இதுதான் டியூரிங் டெஸ்ட்டுன்னு வாங்க. டியூரிங் டெஸ்ட்னால் இனி ஃப்யூச்சரில் வந்து ஒரு சில இன்ட்ராக்ஷன் சிஸ்டம், அதாவது அதுக்கு உடம்பு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன்ஸுக்கும் அதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே தெரியாமல் போயிடும். இப்போ நான் ஹியூமன்னா நீங்கள் எப்படி நம்புவீங்க? நீங்கள் பார்க்குறது ஒரு பிக்சல், நான் பேசுகிறது என்ன, நீங்கள் ஏஐயில் எவ்வளோ வீடியோ பார்க்குறீங்க, அதே மாதிரி அந்த விஷயத்துக்கு ஃபிசிக்கல் ஃபார்ம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது என்ன ஃபார்ம்லனாலும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கேமரா சிஸ்டத்தில் இங்கே ஒரு 10 கேமரா மாற்றிட்டு, என் ஏரியா முழுக்க கேமரா மாற்றிட்டு நான் அந்த ஃபிசிக்கல் அந்த ஐடியா எடுத்துட்டேன்னா என்ன ஆகும்? இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா, நாங்கள் வேலை பார்த்த ஐடி கம்பெனியில் நாங்கள் 3 வேலை செய்வோம். யார் ஹெல்மெட் போடல, யார் இது பண்ணல, அந்த கம்பெனி விட்டு வந்துட்டேன் ஆக்சுவலி நான். ஆனால் அங்கே இதுதான் நடக்கும். ஐடி கம்பெனிஸ், இந்த ரத்தம் படத்தில் கூட காட்டுறாங்க, ஒரு ஐடி கம்பெனி இருக்கும், உள்ள ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் கான்செப்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த ஏஐ வந்து என்ன செய்யும்னா, கண்ட்ரோல் பண்ணி, இதுதான் 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இப்போ வெள்ளைக்காரன் வந்து நம்ம நாட்டை ஆட்சி பண்ணுறதுக்கு எப்படி வந்தான்? நீராவி இன்ஜினும் துப்பாக்கியோடையும் பீரங்கியோடையும் வந்தான். இப்போ இந்த ஏஐ சிஸ்டம் தான் அடுத்து இண்டஸ்ட்ரியல் 4.2. இது நியூக்ளியர் பாம்பு, கொரோனா வைரஸோட ஏன் மோசம்னா, இது நம்மளை கான்ஃபரண்ட் பண்ணும், நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும், குற்றப்படுத்து. இன்றைக்கி நீங்கள் லோன்லாம் வாங்கி மாட்டுறீங்களா? எதனால? அந்த ஏஐ உங்களுக்கு தேவை இருக்குன்னு கரெக்டாக ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு அந்த விளம்பரத்தை போட்டு காட்டி எப்படியோ வாங்க வச்சிருச்சு உங்கள் கஷ்ட நேரத்தில். இதுதான் அடுத்து நடக்க போகுது. இப்போ இந்த சைபர் ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன் சிஸ்டத்தில் இன்னும் வந்து நிறையா இருக்குது. ரைட்டுங்களா? மெட்டாவர்ஸை வந்து உருவாக்குறது இதுக்கு தான். இப்போ இது இன்ட்ராக்ட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி க்ரைமுன்றது நீங்கள் ஒருத்தரை அடிக்கிறதோ வைலன்ஸ் பண்ணுறதோ க்ரைம் கிடையாது. எது க்ரைமுன்னு கேட்டிங்கன்னா, அதோட பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும், அதை எரேஸ் பண்ணணும். அதுதான் இஸ் கன்சிடர் டு பி எ க்ரைம் ரெக்டிஃபிகேஷன். இதுதான் இப்போ அடுத்து நடக்க போகுது. இப்போ நானே ஏன் வந்து இப்போ நான் எதுவுமே தலையிடுறது இல்லைன்னா, இப்போ என் வேலையை மட்டும் பார்த்துட்டு தெரியலன்னா, ஏன்னா ஏஐனால் நிறைய பேருக்கு வந்து இந்த உண்மையான நாலேஜ் என்னென்னு தெரியாமல் போயிடும். லாஜிக் தான் ரொம்ப பவர்ஃபுல். ஏஐக்கு லாஜிக்கே கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுங்க. லாஜிக் வரவும் செய்யாது. அது நீங்கள் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அது இதுன்றாங்க, வரவே வராது. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இப்போ இந்த சைபர் ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன் சிஸ்டத்தில் சில டெமோஸ்லாம் நான் காட்டுறேன். சும்மா ஹெல்மெட் போடலப்படி ஒருத்தன் க்ரைமை யோசிக்கிறான்னா, தப்பு செய்கிறதுன்றது ஒரு மனநிலை. அதை வந்து நம்ம இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்டு. அந்த இடத்துலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம்னா அந்த தப்பை நம்ம பண்ண மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவனோட நேச்சர், இது ரெண்டும் சம்மந்தப்பட்டது. இன்னொன்று அவனோட எஜுகேஷன், இது எல்லாமே ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இதுதான் சைபர் ஃபிசிக்கல் ரியாலிட்டி. இன்ட்ராக்ஷன் சிஸ்டம் வந்து அவர் ஜெஃப்ரி ஹிண்டன் சொன்ன மாதிரி, இது வந்து உங்களுக்கு டேட்டாவோட இன்ட்ராக்ட் ஆகுதுல, அது நாளைக்கு லைவாக இன்ட்ராக்ட் ஆச்சுன்னா அந்த ப்ராப்ளம் வந்துடும். ஏன்னா இப்போ இதிலேயே வந்து இந்த கோடை நான் மாற்றலாம், லைவாக இன்ட்ராக்ட் பண்ணு, இதில் ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் ஃபார்முலா இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். இதில் தான் அந்த ஏஐ வந்து ரொம்ப டேஞ்சரஸாக மாறும். அது வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஹியூமன்னா இவர் இந்த கேஸ்ட்டு, இந்த மதம், இதை வச்சு பிரித்து டிவைட் அண்ட் ரூல் இருக்கும். ஆனால் அது அப்படி செய்யாது. ஹியூமன்ஸ் எக்ஸ்டிங்ஷனுக்கு ஃபுல்லாக கன்ஃபரன்டேஷன் ஆரம்பிக்கும். நம்மளை மாட்டி விடும், நம்மளை குற்றப்படுத்தும், நம்ம எவ்வளோ கேவலமாக வாழ்ந்தோன்னு சொல்லும். அதை தான் வந்து ஒரு படத்திலே எடுத்திருப்பான், என்விடியாவோட படத்திலே எடுத்திருப்பான். ஆனால் படங்கள் அதனால தான் சர்வசாதாரணமாக எடுக்காதீங்கன்றேன். அதில் இப்போ காட்டுற பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. புரியுதுங்களா? ஸ்டார் வார்ஸ் படம் எடுத்துக்கங்க, அதில் வந்து ரோபோட்ஸு, டெர்மினேட் படத்தில் வந்தது எல்லாமே உண்மையாகிட்டே வருது. இதுதான் சைபர் ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன். உங்களுக்கு ஒரு க்ரைமு, வைலன்ஸ், வன்முறை அப்படின்னா என்ன? ரைட்டா? ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோலுக்குள்ளே இந்த என்வைரன்மெண்ட். அதாவது இப்போ சைனாவில் இந்த டார்க் நெட்டை கொண்டு வந்துட்டான், ஸ்கை நெட்டை. ரைட்டுங்களா? வந்துருச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்படி அசைஞ்சால் கூட உங்களோட இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருக்கும். இதுதான் அடுத்து வரப்போகுது. இந்த சர்வேலன்ஸ் டெக்னிக் எல்லா இடத்துலையும் வந்துடும். இதுதான் யோலோ. ரைட்டா? இன்னும் அட்வான்ஸ்ட் ஆகும் இது. ஓகேவா? இப்போ இதை நான் இதுக்கு பயன்படுத்த போகிறதில்ல. லைக் இதை வந்து நான் கேமிங்க்கும் இந்த
இதுக்கும் பயன்படுத்த போகிறேன், எப்படின்னா ரோபோட்டிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு. பட் இது ஏஐயோட இன்ட்ராக்ட் ஆச்சுன்னா ரொம்ப 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 டேஞ்சரஸானது. என்விரான்மெண்ட், ரியாலிட்டி, நம்ம இருக்கிறது ரியாலிட்டி, இது வாழ்க்கை, இது வந்து சைபர். அது சினிமா கூட கிடையாது, சைபர். அதில் என்னன்னாலும் நடக்கும், புரியுதுங்களா? ஆனால் அது என்னன்னே சொல்ல முடியாது. ஓகே, அதுக்கு ப்ரிடிக்ஷனில் வேணால் ஏஐ ஸ்ட்ராங் ஆகும்னு தான் சொல்கிறாங்க. ஏஜிஐ வந்துச்சுன்னா காலி. சிங்குலாரிட்டினா கம்ப்ளீட்டாக நம்மளை விட அதிகமான ஒரு நாலேஜ் அதை எடுத்துரும். ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மை கூட நம்ம பெறுவோம். புரியுதா?